the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷய ஹாப்பி பிளஸட் சண்டே. எப்படி இருக்கிறீங்க தேவ ஜனங்களே? என்னுடைய பிரயாணத்தின் நிமித்தமாய் 2 நாட்களாய் நான் எந்த வசனத்தையும் போட முடியவில்லை, மன்னிக்கவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 71:6. நான் கர்ப்பத்திலே உற்பவித்தது முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் நம்மை கர்ப்பத்திலே அறிந்திருக்கிறார். நம்மை பெற்ற தாய்க்கு நாம் எப்படி உருவாக்கப்பட போறோம், எப்படி இருக்க போறோம்னு தெரியாது தேவ பிள்ளைகளே. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தருக்கு அதை அறிவார். ஹல்லேலூயா. ஏசாயா 46:3 யாக்கோபின் சந்ததியரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஹல்லேலூயா. அவர் தாங்குகிற தேவனா இருக்கிறார், ஏந்துகிற தேவனா இருக்கிறார், தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹல்லேலூயா. சிறு வயது தொட்டு ஆண்டவரே, நாங்கள் கர்ப்பத்தில் உற்பத்தித்த நாள் முதல் எங்களை நாங்கள் கண் எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும், கை எப்படி இருக்கணும், எங்கள் சரீர அவயங்கள் எப்படி இருக்கணும் என்பதை நீங்கள் மாத்திரம்தான் ஏசப்பா அறிஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்கலாமா வாலிப பிள்ளைகளே? ஹல்லேலூயா. சங்கீதம் 22:9-10 சொல்லுகிறது, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உன் கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். ஆம் வாலிப பிள்ளைகளே, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது தாயானவள் ஆண்டவர் தாமே அவள் மூலமாய் நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றிலிருந்து நீர் என்னை தாயில் வயிற்றிலிருந்து முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரர் பாடுகிறார். நம்மளும் பாடலாமா? ஆண்டவரே, எங்களை நீர் எடுத்தவர் நீர் அப்பா, எங்களை ஏந்தினவர் நீர் ஆண்டவரே, எங்களை தப்புவிக்க செய்கிறவர் நீர் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறீங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த அதிகாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாயின் வயிற்றில் தோன்றின மாதம் முதல் எங்களை அறிந்த தேவன், கர்ப்பத்திலே கர்த்தாவே நாங்கள் உம்மாலே ஆதரிக்கப்பட்டோம் சுவாமி. நாங்கள் பூர்ணமாய் வெளிவருவதற்கு நீங்க காரணம். எங்களை வளர்த்து எங்களை இடைக்கட்டி ஆண்டவரே எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி வழிநடத்துகிறீர். எங்கள் வாலிப பிள்ளைகளை அப்படியாக செய்யுங்க ஏசப்பா. உமக்காக எழுமுகிற சேனைகளாய் மாற்றுங்க ஆண்டவரை. ரட்சித்து கொள்ளுங்க, தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. தேசத்தின் தலைவர்களுக்காக செபிக்கிறோம். இந்த கால அவஸ்தையில ஜனங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிஸ்தர்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. நீரே மகிமைப்படுங்க. துதிக நமக்கு உமக்கே செலுத்துகிறோம் என் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே. Amen. Amen. Wish you a happy blessed Sunday and God bless you. Amen.